இந்த டேவிட் சர்ச்சுக்குள்ள போய் இவ்வளவு நேரமாச்சு என்ன பண்றான்? அவன் வேலை வேணும்னு கோயிலுக்கு போறான், குழந்தை வேணும்னு குளத்துல மூழ்கிறான். நம்ம தொழிலுக்கு சர்ச்சுக்கு சம்பந்தமே இல்லையப்பா. ஒருவேளை பாதிரியாரோட ஃபைட் பண்றானோ? நாய் தான் நக்குதோன்னு நினைச்சேன். நீயாடா? என்னடா? ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. ஓ, லாட்டரி டிக்கெட் விக்கிறியா? எங்கடா டிக்கெட்டு? அந்த டிக்கெட் இல்ல, இந்த டிக்கெட். பரதேசி, பிறந்து 3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இந்த டிக்கெட் வியாபாரமா? உனக்கு ஒரு சிகரெட் திரும்படா. இங்கதானே வர சொன்னா. மணி ஆயிடுச்சு, ஆளையே காணுமே. சார், நீங்க யார தேடுறீங்க சார்? சார், இங்க ஒரு அரட்டிக்கு வந்தாரா? ஓ, இந்த கேரளா, ஆந்திரா, கர்நாடகா. எஸ் எஸ், அவர்தான் சார். ஓ, அவர் பார்ட்டி பார்க்க போயிருக்காரு சார். வெயிட் பண்றேன் சார். பணத்தை பர்ஸ்ல வைங்க சார். என் பணம் எங்க ஒண்ணா வைப்பேன், என் இஷ்டம் சார். தொழிலுக்கு துரோகம் பண்ணாதீங்க சார். நீங்க பணத்தை பர்ஸ்ல வச்சாதாங்க. வைக்க முடியாதியா? யோ, பணத்தை பர்ஸ்ல வையா. வைக்க முடியாதியா? பணத்தை பர்ஸ்ல வைடா. வைக்க முடியாதியா? பணத்தை வை. என்ன சண்டாங்க? போடா. யோ, நீங்க போடா. போடா. சுமாரியா, பணம் வச்சிருக்கையா? அவன் மேட்டர் இவ்வளவு வச்சிருக்காயா? போறதுக்கு அப்புறம் விசிலடி. என்ன சொல்லக்கூடாது முன்னாடியே? யோ, பசி தாங்க முடியலையா? சரி வாங்க, ஆண்டவன் கண்ணை காட்டுவாங்க. டேவிட், ஆபரேஷன் தியேட்டர் இருந்து ஒரு யானை கதிரிக்கோட தூக்கிட்டு ஓடி வந்துருச்சு. டேவிட், நான் இவ்வளவு பணத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உன் வேலையை ஆரம்பிப்பா. ஆரம்பிச்சிருமா? சார் வணக்கம். நீங்க டாக்டர் கஜமுக பாண்டியன் தானே? நோ 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 நோ, ஐ அம் நாகராஜன். ஓ, நம்ம நாகராஜனே. ஜாக்கிரதை, கொத்திர போறான். டாக்டரை பார்த்தா ஏதோ குழப்பத்துல ஆபரேஷன் விட்டு வெளியே வந்த மாதிரி தெரியுது. ஆபரேஷன் ஒரு கிரிட்டிக்கலான ஆபரேஷன். ஆபரேஷன் இஸ் வெரி குட். ஆனா தையல் போட்டனா இல்லையான்னு தான் தெரியல. தையல் போடலையா? சரி பரவாயில்ல, சொந்தக்காரங்க வெளியே நிக்கிறாங்கல்ல, பாடி வாங்கிட்டு போயிருப்பாங்க. பாடி போயிருக்கீங்களா? அதுல ஒண்ணு பிரச்சனை இருக்கா? நோ பிரச்சனை. வெரி குட் ஐடியா, வெரி குட் ஐடியா. இதே வேகத்துல போய் நான் இன்னொரு ஆபரேஷன் கூட பண்ணுவேன். இன்னொன்னுமா? சரி சரி சரி. அண்ணா, இதுல பாதி செலவு பண்ணுங்க, மீதி குப்பத்துக்கா. ஆரம்பிச்சிட்டியா? டேய் நரி, இந்தாடா 50. சார் பேலன்ஸ். டேக் தி சேஞ்ச். ஐயா தர்மம் போடுங்க ஐயா. ஓ, பெக்கர். டேவிட், என்கிட்ட சேஞ்ச் கிடையாது. ஒரு 1 ரூபாய் காயின் போடு. இந்தா நீயே வச்சுக்க. ஏண்டா 1 ரூபாய் வாங்குறது இல்லன்னு பிச்சைக்காரங்க எல்லாம் கூடி முடிவெடுத்துட்டீங்களா? சாரி பார்ட்னர். என்னது பார்ட்னரா? நீயும் நானும் எந்த பிசினஸ்ல பார்ட்னர்? உழைச்ச காசா இருந்தா பரவாயில்ல பங்காளி. என்னது பங்காளியா? டேய் வெட்டி போடுடா. டாக்டர் கிட்ட அடிச்ச காசு தானே, அதுல ஒரு நோட்டு எடுத்து அப்படி வீசுறது. டேவிட், கவர்றது நாய் பாத்துச்சு போட்டு இருக்கு. இது போய் போலீஸ் கிட்ட சொல்லி போலீஸ் வந்து நம்மள கவர்றதுக்கு முன்னால இதுக்கு ஒரு 50 ரூபீஸ் போட்டுட்டுமா? போட்டுடுங்க. இந்த நாயை எடுத்துக்க. நீங்க நல்லா இருக்கணுங்க. இப்ப கெட்டு போயிருவா? காசு கொடுத்தா நல்லா இருக்கணும், காசு கொடுக்கலன்னா கெட்டு போயிடணும். இல்ல இல்ல, பெரிய கடவுள் ஆசீர்வாதம் பண்றது. ஸ்டாப் ஸ்டாப், எடுத்துக்கியா. லைசன்ஸ் எங்கயா? லைசன்ஸ் எங்கயா? லைசன்ஸ் ரெடியா? ரெடியா? போங்க. இது பாருப்பா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பஸ்ல கூட்டமே இருக்காது. நீ 2 பஸ்ல ஏறு, நான் 2 பஸ்ல ஏறுறேன். நல்ல பணம் இருக்கிற பஸ்ஸா பார்த்து அடிச்சாத்தா இன்னைக்கு நாஸ்டாவுக்கே படி. தெரியுதா? பஸ் வந்துருச்சு, நான் இந்த பஸ்ல ஏறிக்கிறேன். பஸ்ஸா காத்துட்டு இருக்காதீங்கண்ணா. நிக்கிறனா பார்த்து அடிங்க. ஓடுற பஸ்ல ஏறி காலகை ஓட்டிக்காதீங்க. பஸ் கிடைக்கல, பையாவது அடிச்சுட்டு வந்துரு. சாரி சாரி சாரி. தேங்க்யூ. சாரி சார், ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கு. டேவிட், என்ன அப்படி இப்படி பாக்குற? அலிபாபாவும் 40 லிட்டர்களும் திருடிட்டு வந்து பங்கு போட்ட இடம்ப்பா. புரியலையா? பார்ட்டி தீவ்ஸ். ரொம்ப ராசியான பிளேஸ். சரி பாருங்க. என் விலாசம் ஓஹோ, கவிஞர் காத்தமுத்து சன்னா மந்திரவாதி மாடசாமி 8/8 அரக்கராக் தெரு, ரூஸ் பார்க் அவென்யூ, கீழ்பாக்கம். டேவிட், ஒரு டாக்ஸி புடி.
இந்த நாய் எந்த தேர்வு இருந்தாலும் போய் புடிச்சு தர ரேட்டு கடிக்கிறேன். அண்ணா உங்களுக்கு ராசி இல்லண்ணே, நான் எடுத்து பாக்குறேன் பாருங்க. பார் பார், ஆளு கார்பரேட் பிரியாணி தெரியுதான் பாரு. எத்தனை ஒரு வச்சு பரிசு வச்சிருக்கா? சும்மா பிரிச்சுட்டே இருக்க, ஏதாவது தெரியுதா? மாட்டிச்சு. அப்படியே அப்படியே எடுத்துப்பா. 2 பீடி எடுத்து தூள வெளியே கூட்டிட்டு எவனோ கஞ்சா வச்சு அடிச்சிருக்கான். ஏக்தம் அடிச்சிட்டு கடற்கரை காத்துல தூங்கிடுவோம். மஜாதான் இன்னைக்கு. என்னங்க உங்க சொந்தக்காரன் அமைச்சிருக்கான், எடுத்து பூசிங்க. முருகா, எவனோ சாமியார்கிட்ட போய் அடிச்சிருக்கான். அவன் குங்குமத்தை வச்சிருக்கான். ஏய் இங்க பாரு, இத பாரு, இது பெருசுப்பா. பாத்தீங்களா பொம்பளை பரிசு மகாலட்சுமி வந்திருக்கிறா. அண்ணா சம்பளம் வாங்கி அப்படியே வச்சிருக்கா பாருங்க மொத்த பணத்தையும். ஏன்னா கன்றாவி இங்கிலீஷ்ல இருக்கு, ஒண்ணும் புரியல. இது என்னன்னு உனக்கு புரியலையா? புரியலண்ணா. அழகு போட்டி நடக்குதுல்ல, ஆமா, அதுக்கு அப்ளிகேஷன் அனுப்பிச்சிருப்பான். இதுவா? நல்ல வேளை நீ தட்டிட்டு வந்துட்ட, இல்லன்னா இனிமே இந்தியாவில் அழகு போட்டியே நடக்காது. மூஞ்சிகளை பாடுறா, இதெல்லாம் அழகு போட்டிக்கு வந்துருச்சா? அடப்பாத்தீங்க சார். நான் பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது எங்க பிக் பாக்கெட் காரணம் என் பணத்தோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் சேர்த்து திருடிட்டு போயிட்டான் சார். இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கவங்க நம்பி இந்த பொறுப்பான பத்தி எப்படி கொடுக்க முடியும்? நோ, ஐ அம் சாரி. மயிலாப்பூர் மங்கையர்கரசி இல்ல? ஆமாங்க. எங்க அப்பா பொட்ட பாடுறா, விட்டா புட்பாலே விளையாடலாம் போல் இருக்கு. வீட்டுக்காரர் இருக்கானா? இல்ல, ஓடி போய் 1 வருஷம் ஆச்சு. விட்டுட்டு போறவனுக்கா இவ்வளவு பெரிய பொட்டு? சந்தனமால. உன் பேரு? தனலட்சுமி சார். இங்க எதுக்கு வந்த? மந்திரி தான் வேலை கிடைச்சது, அதே மாலை போட்டு காலைல விழுந்து ஆயிரத்தி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அம்மா தனலட்சுமி, நீ மாலை போடு, நான் வேண்டான்னு சொல்ல. நான் 40 அடிக்கு அந்த பக்கம் ஜம்ப் பண்ண பிறகு நீ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு, புரியுதா? கருப்பு பண்ணி 2000. ஏய் நம்ம பன்னிராஜ், என்னடா பைஜாமா ஜிப்பெல்லாம் புதுமையா இருக்கு? நாங்க பைத்தியமா ஜிப்பா போட்டா உங்களுக்கு பிடிக்காத? ஆமா, உலகத்திலேயே முதல் நீ தானே போடுற. டேய் குண்டா, இங்க எதுக்குடா வந்த? நம்ம குப்பத்துல மந்திரி பண்ணிக்கு லோன் கொடுக்காரா, ஓ, அதை எப்படியாவது வாங்கிடணும்னு முடிவு பண்ணிருக்கேன். நீங்க பார்ட்னர் சேர்த்துக்கிறீங்களா? அடிச்சனா பண்ணி வியாபாரத்துக்கு பார்ட்னர் சேர்க்கறியா? லோன் சொன்னா போதும்டா, எல்லாத்துக்கும் ஆரம்பிச்சுக்கிறீங்க. நீ ஏதோ செட்டப் இருக்கிற, இது நமக்கு சரிப்படாது. நான் வரேன். கேளுங்க. அடிச்சனா. ஹலோ அம்மா, போஸ்மோ. அம்மா, என்னம்மா? எனக்கு வேலை கிடைச்சிருக்குமா? அப்பாடி, 4 வருஷமா நாம பட்ட கஷ்டங்களுக்கு அந்த ஆண்டவன் கண்ணை திறந்துட்டாருமா. அந்த ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்லக்கூடாதுமா, எனக்கு வேலை போட்டு கொடுத்தாரு அந்த மேனேஜருக்கு தான் நன்றி சொல்லணும்.